ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மிஸ்ஸஸ் மெட்ராசி. நான் பர்த்டேக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணதா தேடிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, டி நகரில் கிடைக்கல. சரி நம்ம சிட்டி சென்டர்லையாச்சும் ரெடிமேடாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். அங்கேயுமே எனக்கு எதுவுமே சூட் ஆகலை. எப்படி போனேனோ அதே மாதிரி வெறும் கையோட தான் அங்கேருந்தும் திரும்பினேன். சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இதே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லி அதையும் என் பர்த்டே ட்ரெஸ்ஸாக ரெடி பண்ண முடிவு பண்ணிட்டேன். என்னோட இந்த டிசைனர் மூளைக்கு ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே புரியாது. ஒரு ட்ரெஸ்ஸை முன்னாடியே பண்ணி வைக்க மாட்டேன். எப்பவும் லாஸ்ட் மினிட்ல தான் இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி மாற்றலான்னு ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ கடையில் 10 மணிக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸே என் கைக்கு வந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட கலர் ஸ்டிச் பண்ணும்போது நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நமக்கு எப்படி இருக்குமோ, சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெட்டீரியலும் கோட்டா மெட்டீரியல். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணி போடுறேன். காட்டனில் நிறைய டைம் வியர் பண்ணியிருக்கேன். இந்த இதுவும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் போட்டதுக்கப்புறம் தான் அவ்வளோ லவ்லியாக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷன், அதில் இருக்கிற அந்த ஹேண்ட் பெயிண்டட் ஃப்ளாரல்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுத்து காட்டுச்சு. இந்த லுக்கை நான் என்ன பண்ணேன்னா, வெறும் ஐலைனர் அப்புறம் லிப் பென்சில் வச்சு மட்டும் தான் இந்த லுக்கை கிரியேட் பண்ணேன். அப்புறம் ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது பவுடர், சரி கொஞ்சமாக நம்ம பவுடரை பட்டி டிங்க்ரிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த லுக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக ஃபீல் குட்டாக இருந்துச்சு. எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ், எனக்கு சூட் ஆகுதா ஆகலையா, கலர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு சொல்லணும். இந்த ட்ரெஸ்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா, யோக் தனியாகவும் ஸ்லிட்டு தனியாகவும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து ஸ்லிட்டில் வந்து லூப் கொடுத்து நாட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஸ்கொயர் ப்ளஸ் வி, அந்த இடத்துல ஸ்கேலப் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.